ஓம் சாந்தி 23/3/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 2/11/2004 மதுபன். சுய உபகாரி ஆகி அபகாரம் செய்பவருக்கும் உபகாரம் செய்யுங்கள். அனைத்து சக்திகள் மற்றும் அனைத்து குணங்களும் நிறைந்தவர் ஆகி மரியாதை வழங்கும் வள்ளலாக ஆகுங்கள். இன்று அன்புக்கடல் தன்னுடைய நாலாபுறங்களிலும் உள்ள அன்பான குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். சாக்கார ரூபத்தில் எதிரில் இருந்தாலும் சரி, ஸ்தூலமான ரூபத்தில் தொலைவில் அமர்ந்திருந்தாலும் சரி, ஆனால் அன்பு என்பது அனைவரையும் தந்தைக்கு அருகில் அமர்ந்திருக்கும் அனுபவத்தை செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குழந்தையின் அன்பு தந்தையை அருகில் அனுபவம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் கூட தந்தையின் மீதுள்ள அன்பினால் முன்னால் வந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் பாப் தாதாவின் அன்பு நிரம்பி இருப்பதை பாப் தாதா பார்த்தார்கள். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மேரா பாபா, என்னுடைய பாபா என்ற இந்த அன்பின் பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. அன்புதான் இந்த தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்தில் இருந்து விடுபட்டவராக ஆக்கி கொண்டிருக்கிறது. அன்புதான் மாயையை வென்றவராக ஆக்கி கொண்டிருக்கிறது. எங்கே உள்ளத்தின் அன்பு உள்ளதோ அங்கே மாயை தொலைவில் இருந்தே ஓடிவிடுகிறது. அன்பு என்ற பாடத்தில் அனைத்து குழந்தைகளும் தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்கள். ஒன்று அன்பு உள்ளது. இரண்டாவது, சர்வ சக்திமான் தந்தையின் மூலம் அனைத்து சக்திகள் என்ற பொக்கிஷமும் உள்ளது. இன்று பாப்தாதா ஒரு புறம் அன்பை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மறுபுறம் சக்தி சேனையின் சக்திகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அன்பு நிறைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு சர்வ சக்திகளும் நிறைந்திருக்கின்றதா? பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்று போலவேதான் அனைத்து சக்திகளையும் தந்திருக்கின்றார். மாஸ்டர் சர்வசக்திமான் ஆக்கியிருக்கின்றார். சிலரை சர்வசக்திவான்களாகவும் சிலரை சக்திவான்களாகவும் ஆக்கவில்லை. நீங்கள் அனைவரும் கூட தன்னுடைய ஸ்வமானம் மாஸ்டர் சர்வசக்திமான் என்றுதான் கூறுகிறீர்கள். பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளிடம் கேட்கின்றார், ஒவ்வொருவரும் தன்னிடத்தில் அனைத்து சக்திகளின் அனுபவத்தை செய்கிறீர்களா? சதா சர்வ சக்திகளின் மீதும் அதிகாரம் அல்லது உரிமை உள்ளதா? அனைத்து சக்திகளும் பாப்தாதாவின் ஆஸ்தியாகும். எனவே தன்னுடைய ஆஸ்தியின் மீது உங்களுக்கு அதிகாரம் உள்ளதா? டீச்சர்கள் சொல்லுங்கள், அதிகாரம் உள்ளதா? யோசித்து சொல்ல வேண்டும். பாண்டவர்களே, அதிகாரம் உள்ளதா? சதா உள்ளதா அல்லது அவ்வப்போது உள்ளதா? எந்த சமயம் எந்த சக்தியின் தேவை இருக்கிறதோ சக்தி சேனையாகிய உங்களுடைய கட்டளையின்படி அந்த சக்தி அந்த நேரத்தில் ஆஜராகி விடுகிறதா? சரியான நேரத்தில் வந்தேன் ஐயா, வந்தேன் பிரபுவே என்று கூறுகிறதா? யோசித்து பாருங்கள். அதிகாரி உத்தரவு பிறப்பிக்கின்றார். சக்தி வந்தேன் என்னுடைய பிரபுவே என்று சொல்ல வேண்டும். எந்த சக்தியை அழைத்தாலும் சமயம் எப்படியோ சூழல் எப்படியோ அதற்கேற்ப அந்த சக்தியை காரியத்தில் பயன்படுத்த முடிய வேண்டும். அத்தகைய அதிகாரி ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறீர்களா? ஏனெனில் தந்தை ஆஸ்தி கொடுத்தார் மற்றும் ஆஸ்தியை நீங்கள் தன்னுடையதாக ஆக்கியிருக்கிறீர்கள். தன்னுடையதாக ஆக்கியிருக்கிறீர்கள் தானே? தன்னுடையதின் மீது அதிகாரம் உள்ளது.
எந்த சமயம் எந்த விதிப்படி தேவைப்படுகிறதோ அந்த சமயம் காரியத்தில் பயன்பட வேண்டும். உதாரணத்திற்கு, உள்ளடக்கும் சக்தி உங்களுக்கு அவசியமாக உள்ளது. உள்ளடக்கும் சக்திக்கு நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உத்தரவை ஏற்று அது உள்ளேன் ஐயா என்று வருகிறதா? வருகிறது என்றால் தலையை அசையுங்கள், கையை அசையுங்கள். சில நேரங்களில் மட்டும் வருகிறதா அல்லது சதா வருகிறதா? உள்ளடக்கும் சக்தி ஆஜராகிறது. ஆனால் 10 முறை உள்ளடக்கிவிட்டேன், 11வது முறை கொஞ்சம் மேலும் கீழுமாக ஆகிறதா? சதா மற்றும் சகஜமாக ஆஜராக வேண்டும். சமயம் கடந்து போன பிறகு வரக்கூடாது. இதை செய்ய விரும்பினேன், ஆனால் இப்படியாகிவிட்டது என்பது இருக்கக்கூடாது. அவர்களைத்தான் சர்வ சக்திகளின் அதிகாரி என்று கூறுகிறோம். இந்த அதிகாரத்தை பாப்தாதா அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் சதா அதிகாரியாக ஆவதில் வரிசை கிரமமாக குழந்தைகள் ஆகிவிடுகிறார்கள். சதா இருக்க வேண்டும் மற்றும் சகஜமாகவும் இருக்க வேண்டும், இயற்கையாக இருக்க வேண்டும், இயல்பாக இருக்க வேண்டும். இதற்கான விதி எவ்வாறு தந்தை ஐயா அல்லது பிரபு என்று அழைக்கப்படுகின்றார்? இறைவன் இருக்கின்றார் என்று கூறுகிறார்கள். ஆயத்தமாய் இருக்கிறேன் எனது பிரபுவே என்று கூறுகின்றார்கள். எந்த குழந்தை இறைவனின் ஒவ்வொரு ஸ்ரீமத்திற்கும் நான் தயாராக இருக்கின்றேன் பிரபுவே என்று கூறி நடக்கிறாரோ அவருக்கு முன்னால் சர்வ சக்திகளும் வந்தேன் எனது பிரபுவே என்று சொல்கின்றன. ஒவ்வொரு கட்டளைக்கும் உத்தரவு ஐயா, ஒவ்வொரு அடியிலும் உத்தரவு ஐயா என்று கூறிக்கொண்டு வரும். ஒருவேளை ஒவ்வொரு ஸ்ரீமத்தில் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்பது இல்லை என்றால் ஒவ்வொரு சக்தியும் கூட ஒவ்வொரு நேரம் ஆயத்தமாய் உள்ளேன் பிரபுவே என்று சொல்லாது. ஒருவேளை சில நேரங்களில் தந்தையின் ஸ்ரீமத் மற்றும் கட்டளையை ஏற்று நடக்கிறீர்கள் என்றால் சக்திகள் கூட சில நேரங்களில் உங்களிடம் ஆஜராவதற்கான கட்டளையை ஏற்று நடக்கும். அந்த நேரம் அதிகாரி என்பதற்கு பதிலாக அடிமையாகி விடுகிறார்கள். எனவே பாப்தாதா இந்த ரிசல்ட்டை சோதனை செய்தார். அதில் என்ன பார்த்தார்கள்? வரிசை கிரமமாக அனைவரும் உள்ளனர், அனைவரும் முதல் எண்ணில் இல்லை, வரிசை கிரமமாக உள்ளனர் மற்றும் சதா சகஜமாக இல்லை. சில நேரம் சகஜமாக உள்ளது மற்றும் சில நேரம் கொஞ்சம் கடினமாகவே சக்தி வெளிப்படுகிறது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தந்தைக்கு சமமாக பார்ப்பதற்கு விரும்புகின்றார். வரிசை கிரமமாக பார்க்க விரும்பவில்லை. தந்தைக்கு சமமாவதே உங்கள் அனைவருடைய லட்சியமும் ஆகும். அதனால் சோதித்து பாருங்கள், சர்வ சக்திகளும் உள்ளதா? சர்வ என்பதை அடிக்கோடிடுங்கள். சர்வ குணங்களும் உள்ளனவா? தந்தைக்கு சமமான ஸ்திதி உள்ளதா? சில நேரம் சுயத்தின் ஸ்திதி, சில நேரம் ஏதாவது பரஸ்திதி அதாவது சூழ்நிலை வெற்றியடைந்து விடுகிறதா? பரஸ்திதி அல்லது சூழ்நிலை ஒருவேளை வெற்றி பெற்று விடுகிறது என்றால் அதற்கான காரணத்தை நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? ஸ்திதி பலவீனமாக இருக்கும் பொழுதுதான் பரஸ்திதியால் யுத்தம் செய்ய முடியும். சதா சுயஸ்திதி வெற்றி அடைந்தே இருக்க வேண்டும். அதற்கான சாதனம் என்னவென்றால் சதா ஸ்வமானம் மற்றும் மரியாதையின் சமநிலையில் இருப்பதாகும். ஸ்வமான்தாரி ஆத்மா இயல்பாகவே மரியாதை கொடுக்கக்கூடிய வள்ளலாகவும் இருப்பார்கள். உண்மையில் யாருக்காவது மரியாதை கொடுப்பது என்றால் அது கொடுப்பதல்ல. மரியாதை கொடுப்பதென்றால் மரியாதையை பெறுவது என்று பொருள். மரியாதை கொடுப்பவர்கள் அனைவருடைய உள்ளத்திலும் தானாகவே மரியாதைக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பிரம்மா பாபாவை பார்த்தீர்கள் அல்லவா? ஆதி தேவராக இருந்த போதிலும், நாடகத்தின் முதல் ஆத்மாவாக இருந்த போதிலும் சதா அவர் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுத்தார். தன்னை விடவும் அதிகமாக பிற ஆத்மாக்கள் மூலமாக குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்க வைத்தார். அதனால் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் பிரம்மா பாபா மரியாதைக்குரியவராக ஆனார். எனவே
அவர் மரியாதையை கொடுத்தாரா அல்லது பெற்றாரா? மரியாதை கொடுப்பது என்றாலே பிறருடைய உள்ளத்தில் உள்ளபூர்வமான அன்பின் விதையை விதைப்பதாகும். உலகத்திற்கு முன்னால் கூட விஸ்வ கல்யாணக்காரி ஆத்மா என்பது, எப்பொழுது ஆத்மாக்களுக்கு அன்போடு மரியாதை கொடுக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அவர்கள் உங்களுடைய அந்த நிலையை அனுபவம் செய்கிறார்கள். பாப்தாதா நிகழ்கால சமயத்தில் ஒருவருக்கொருவர் மரியாதை கொடுப்பதற்கான அவசியம் இருப்பதை பார்த்தார். மரியாதை கொடுப்பவர்கள்தான் விதாத்தா ஆத்மாவாக தென்படுகிறார்கள். மரியாதை கொடுப்பவர்கள்தான் பாப்தாதாவின் ஸ்ரீமத்தை, அதாவது சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பம் வைக்கக்கூடிய அந்த கட்டளையை ஏற்று நடக்கும் குழந்தைகளாக உள்ளனர். மரியாதை கொடுப்பதுதான் ஈஸ்வரிய பரிவாரத்தினுடைய உள்ளத்தின் அன்பு ஆகும். மரியாதை கொடுப்பவர் ஸ்வமானத்தில் சகஜமாகவே நிலைத்திருக்க முடியும். ஏன்? எந்த ஆத்மாக்களுக்கு மரியாதை கொடுக்கிறார்களோ அந்த ஆத்மாக்கள் மூலம் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன கிடைக்கிறதோ அந்த ஆசீர்வாதங்களின் களஞ்சியமானது அவர்களுக்கு சகஜமாக மற்றும் தானாகவே ஸ்வமானத்தின் நினைவை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகையால் மரியாதை கொடுக்கும் வள்ளலாக ஆகுங்கள் என்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை விசேஷமாக அடிக்கோடிட வைத்து கொண்டிருக்கின்றார். பாப்தாதாவிடம் எந்த ஒரு குழந்தையும் எந்த நிலையில் வந்தாலும் சரி, பலவீனமாக வந்தாலும், சமஸ்காரத்திற்கு வசமாகி வந்தாலும், பாவங்களின் சுமையை எடுத்துக்கொண்டு வந்தாலும், கடினமான சமஸ்காரத்தை எடுத்துக்கொண்டு வந்தாலும், பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் எந்த பார்வையோடு பார்த்தார்கள்? இவர் என்னுடைய வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தை, ஈஸ்வரனின் பரிவாரத்தைச் சேர்ந்த குழந்தை என்ற பார்வையில் பார்த்தார்கள். ஆக மரியாதை கொடுத்தார்கள் மற்றும் நீங்கள் ஸ்வமானதாரியாகவும் ஆகிவிட்டீர்கள். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். ஒருவேளை சகஜமாக சர்வ குணங்களிலும் நிரம்பியவராக ஆக வேண்டும் என்று விரும்பினால் முதலில் மரியாதை கொடுக்கும் வள்ளலாக ஆகுங்கள். புரிந்ததா? இது சகஜம்தானே? சகஜமா அல்லது கடினமா? சிலருக்கு கொடுப்பது சகஜமாக உள்ளது, சிலருக்கு கடினமாக உள்ளதா? அல்லது கொடுப்பது அனைவருக்கும் சகஜமாக உள்ளதா? உங்களுடைய பட்டம் அனைவருக்கும் உபகாரம் செய்பவர் என்பதாகும். அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்பவர்கள். எனவே அனைவருக்கும் உபகாரம் செய்கின்ற பார்வை மற்றும் உள்ளுணர்வு, நினைவு இவை இருக்கிறதா? சோதித்து பாருங்கள். பிறருக்கு உபகாரம் செய்வது என்றால் தனக்குத்தானே உபகாரம் செய்து கொள்வதாகும். எனவே என்ன செய்ய வேண்டும்? மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா? வெவ்வேறு விஷயங்களை தாரணை செய்வதற்காக எப்படி உழைக்கிறீர்களோ அதிலிருந்து பிறகு நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். ஏனெனில் சமயத்தின் வேகம் தீவிரமாகி கொண்டிருக்கிறது என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். நேரம் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் ஏற்பாடு செய்ய வேண்டும். நேரத்தின் காத்திருப்பை முடிவடைய செய்ய வேண்டும். என்ன ஏற்பாடு செய்ய வேண்டும்? தன்னுடைய சம்பூர்ண தன்மை மற்றும் சமான் நிலையின் வேகத்தை தீவிரமாக்க வேண்டும். செய்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று இருக்கக்கூடாது. தீவிர வேகத்தில் உள்ளதா என்று தீவிர கத்தியை சோதித்து பாருங்கள். மற்றபடி புது புது குழந்தைகளும் அன்போடு வந்திருக்கிறார்கள். பாப்தாதா அவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். முதல் முறையாக வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நல்லது. தந்தை வீட்டுக்கும் தன்னுடைய வீட்டுக்கும் வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். சேவைக்கான முறை கர்நாடகத்தினுடையது. சேவைக்கான முதல் நம்பரை பெற்றிருக்கிறீர்கள். முதல் நம்பரிலேயே இருக்க வேண்டும் அல்லவா?
முயற்சியில் வெற்றியாளர் ஆவதில் அனைத்திலும் முதல் நம்பர் பெறக்கூடியவர்கள். 2வது நம்பர் பெறக்கூடாது, முதல் நம்பர் பெற வேண்டும். அந்த அளவு தைரியம் உள்ளதா? தைரியம் உங்களுடையது மற்றும் 1000 மடங்கு உதவி தந்தை தருவதாகும். நல்லது. இப்பொழுது அனைவரும் ஒரு நொடியில், ஒரு நொடி, ஒரு நிமிடம் அல்ல, ஒரு நொடியில் நான் ஃபரிஷ்தா, தேவதையாகக்கூடியவன், இந்த மனதின் ட்ரில்லை, பயிற்சியை ஒரு நொடியில் அனுபவம் செய்யுங்கள். இப்படிப்பட்ட ட்ரில்லை ஒரு நாளில் ஒரு நொடியில் அடிக்கடி செய்யுங்கள். எப்படி சரீரத்திற்கான பயிற்சி சரீரத்தை சக்திசாலியாக ஆக்குகிறதோ, அதுபோல இந்த மனதிற்கான பயிற்சி மனதை சக்திசாலியாக ஆக்கக்கூடியதாகும். நான் ஃபரிஷ்தா, இந்த பழைய உலகம், பழைய உடல், பழைய உடலின் சமஸ்காரத்திலிருந்து விடுபட்ட ஃபரிஷ்தா ஆத்மா ஆவேன். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள மிகவும் அன்பான, சதா அன்பு கடலில் மூழ்கியிருக்கும் ஆத்மாக்களுக்கு, சதா சர்வ சக்திகளின் அதிகாரியான சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, சதா தந்தைக்கு சமமாக ஆகக்கூடிய தந்தையுடைய அன்பான ஆத்மாக்களுக்கு, சதா ஸ்வமானத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சம்மான் மரியாதை தரக்கூடிய, அனைவரின் மரியாதைக்குரியவராக ஆகக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சதா அனைவருக்கும் உபகாரம் செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் உள்ளத்தின் அன்பான நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசீர்வாதங்கள் ஸ்வீகாரம் ஆகட்டும். மேலும் கூடவே உலகத்தின் எஜமானரான ஆத்மாக்களுக்கு நமஸ்காரம். அனைத்து பக்கங்களிலும் அன்பான குழந்தைகள் யாரெல்லாம் பாப்தாதாவை உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ மற்றும் கடிதம், இமெயில் மூலம் நினைவை அனுப்பியிருக்கிறார்களோ, அந்த நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை பாப்தாதா தொலைவில் இருப்பதாக பார்த்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் தனது உள்ளம் என்ற சிம்மாசனத்தில் அமர்த்தி பார்த்து கொண்டிருக்கின்றார். அனைத்தையும் விட அருகில் இருப்பது உள்ளமே ஆகும். பாப்தாதா உள்ளத்திலிருந்து நினைவை அனுப்பக்கூடியவர்களுக்கு மற்றும் நினைவை அனுப்பவில்லை ஆனால் நினைவிலேயே இருப்பவர்கள் அனைவரையும் இதய சிம்மாசனதாரியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பதிலளித்து கொண்டும் இருக்கிறார்கள். தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் நம்பர் 1 தீவிர முயற்சியாளர் ஆகுக. வரதானம். கவனக்குறைவு என்ற தூக்கத்திற்கு விவாகரத்து தரக்கூடிய தூக்கத்தை வென்றவராக, சக்கரவர்த்தியாக ஆகுக. விளக்கம். சாட்சாத்கார மூர்த்தியாகி பக்தர்களுக்கு சாட்சாத்காரம் செய்ய வைப்பதற்காக, அதாவது காட்சியை காண்பிப்பதற்காக, சக்கரவர்த்தி ஆவதற்காக நீங்கள் உறக்கத்தை வென்றவர் ஆகுங்கள். எப்பொழுது விநாச காலம் மறக்கிறதோ அப்பொழுதுதான் கவனக்குறைவு என்ற தூக்கம் வருகிறது. பக்தர்களின் கூக்குரலை கேளுங்கள். துக்கமுள்ள ஆத்மாக்களின் துக்கத்தின் அழுகையை கேளுங்கள். தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் பிரார்த்தனையின் வேண்டுதலை கேளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கவனக்குறைவு என்ற தூக்கம் வரவே வராது. எனவே இப்பொழுது நீங்கள் விழித்திருக்கும் சுடர்விடும் ஜோதியாகி கவனக்குறைவு என்ற உறக்கத்திற்கு விவாகரத்து கொடுத்து விடுங்கள் மற்றும் சாட்சாத்கார மூர்த்தி, தரிசனம் தரும் மூர்த்தியாக ஆகிவிடுங்கள். ஸ்லோகன். உடல், மனம், செல்வம், எண்ணம், சொல், செயல் எந்த விதத்திலாவது தந்தையின் காரியத்தில் சகயோகி ஆனீர்கள் என்றால், அதாவது ஒத்துழைப்பை தருபவர் ஆனீர்கள் என்றால்,
நீங்கள் சகஜ யோகியாக ஆகிவிடுவீர்கள். நல்லது. இன்றைய அவ்யக்த சமிக்ஞை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள். தந்தையை காட் இஸ் ட்ரூத், கடவுள் சத்தியமானவர் என்று கூறுகின்றார்கள். சத்தியம்தான் தந்தைக்கு பிரியமானதாகும். சத்தியமான உள்ளத்தினால் இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றார். எனவே இதய சிம்மாசனதாரி சேவாதாரி குழந்தைகளுடைய சம்பந்தம் மற்றும் தொடர்பில் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் பேச்சில் உண்மையும் தூய்மையும் புலப்படும். அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணம் மற்றும் ஒவ்வொரு சொல்லும் உண்மையாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.